காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அருகே மணல் கொள்ளையை தடுத்து பொக்லைன் இயந்திரத்தை சிறைபிடித்த கிராம மக்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. உத்தரமேரூர் அடுத்த பெங்காபுரம் பகுதியில் செய்யாற்றின் தடுப்பணைகள் கட்டும் பணி சில நாட்களுக்கு முன்பு நிறைவு பெற்றது. தடுப்பணை கட்டுவதற்காக மணல் மற்றும் சவுட்டு மண் ஆகியவற்றை 1 கிலோமீட்டர் தூரம் கொட்டி குவித்து வைத்திருந்தனர். பருவமழை தொடங்கியுள்ளதால் அந்த மணல்களை அப்புறப்படுத்தும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் குவிக்கப்பட்டிருந்த சவுடு மணல் நாளொன்றுக்கு 300 லாரிகள் வரை கொள்ளையடிக்கப்படுவதாக மக்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். இதுகுறித்து அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என கூறி சம்பவத்தன்று மண் அள்ளிக் கொண்டிருந்த பொக்லைன் இயந்திரத்தை மக்கள் சிறைபிடித்து பரபரப்பை ஏற்படுத்தினர். இந்த பரபரப்பில் பொக்லைன் இயந்திரத்தை விட்டுவிட்டு ஓட்டுநர் தப்பி ஓடியுள்ளார். சம்பவம் குறித்து போலீசார் அவர் புகார் அளித்த நிலையில் இயந்திரத்தை சிறைபிடித்த மக்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தடுப்பணை கட்டுவதற்காக அந்த மணலை எடுத்து சவுட்டு மணல் எடுத்து உப்புரி மணல் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு பனைமரம் உயரம் அது கொட்டி வச்சிருந்தாங்க. அந்த மணலை முறையான டண்டர் எதுவும் விடாமல் ஊராட்சி மன்றத்துக்கும் தெரியாமல் கிட்டத்தட்ட ஒரு 5000 லோடுக்கு எடுத்துன்னு வராங்க. இதை நாங்கள் ஊரார் எல்லாம் சேர்ந்து கேட்டு தடுத்தோம். எங்கள் மேலே பெருவேர் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுத்து நீங்கள் மணல் அவங்க முறையான தண்டை விட்டு எடுக்கிறாங்க, நீங்கள் ஏன் தடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி எங்கள் மேலே வழக்கு பதிவு செய்து போலீஸ் ஸ்டேஷனில் எஸ்ஐ முறை கொண்டு எங்களை மிரட்டுறாங்க.